பேசாதீங்க. நீங்க அடிச்சா கூட நான் வாங்கிக்கிறேன்னு அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன். அவங்க இல்ல ஆமாவே இல்லையான்னு கேளுங்க. நான் பேசுனதே இல்லம்மா. நம்ம சரி இப்போ மருமகள்கிட்ட ஒரு வார்த்தை நல்லா வேண்டாம்மா, நான் நல்லா அடிபட்டு எனக்கு வேண்டாம். என்னை விட்டு நான் நிறைய யாரு சொன்னாலும் அது கேட்கற மனநிலையில எனக்கு இல்ல. நிலைமை இல்லை. நான் வந்து ரொம்ப அடிபட்டதுனால ஒதுங்கிட்டேன் அவ்வளவுதான். நீங்க ஏன் விடுறீங்க இப்படி? நீங்க ஸ்ட்ராங்கா இல்லாததுனால தான் அம்மா இந்த மாதிரி பண்றாங்க. அதனாலதான் வேண்டான்னு நீங்க ஏன் ஸ்ட்ராங்கா இருக்கிறது இல்ல? பொம்பளைங்க வீட்டுல தப்பு பண்ணா வீட்டுல இருக்கிறது ஆம்பளைங்க அது கரெக்ட் பண்ணும். அவர் எல்லாத்துக்கும் மண்டை ஆட்டிட்டே இருக்கறனால தான் அவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அவர் நியாயம் தெரியுது. அந்த பொண்ணு இறங்கி வருது. இறங்கியம்மா அன்னைக்கு எல்லாம் அத்தனை வீட்டுக்குள்ள போய் இருந்து பார்த்தவன் நாமா சண்டை பிடிக்க மாட்டாமா. சண்டை ஒரு வார்த்தை கூட நான் பேசுறது கிடையாது. நீங்க உங்களை பத்தியே பேசுறீங்க. இல்ல பொதுவா சொல்றேன். அந்த பொண்ணு எதுவும் சண்டை போடுறது இல்லையா உங்க? யாருமே 2 பேரும் போட்டது கிடையாதுமா. அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க அதான் என்ன சொல்றேன், 4 வருஷம் ஆனது எல்லாம் மாறிட்டாங்க. அது வந்து எனக்கு பிடிக்கல. என்ன மாறினாங்க? கதை வடிக்கிறது பிடிக்கிறது அதெல்லாம் எனக்கு சுத்தமா எனக்கு பிடிக்கல. சத்யாதேவி ஒதுங்கிட்டேன் நான். அதெல்லாம் பார்த்து பார்த்து அவங்களுக்கு சொல்றது காரணமே இல்ல மேம். அவங்கள மாமியாருக்கு ரோஷன் ஜாஸ்தி,